ஒரே பில்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ளோர்ல ஒரே அபார்ட்மெண்ட்ல மேலே கீழே வீடு இவர் தான் 40 கோடி ரூபாய் கொடுத்து திருஷாக்கு இவர் தான் வீடு வாங்கி கொடுத்தாரு. தேவைப்பட்டால் அந்த ஆவணங்கள்லாம் வெளியிடுறது கூட தயாரா தான். கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி இது பின்னாடி பாஜக இருக்காங்க, அரசு இருக்காங்கன்னு சொல்ல முடியும்? இதுக்கு முன்னாடியே செட்டிங் போட்டிருக்காங்க. அறிக்கைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு RSS ஆதரவாளர்கிட்ட தான் வருது. துபாயில ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றது என்ன, நடிகை திரிஷா தான் தலைமையில ஆர்கனைஸ் பண்றாங்க. நீங்க சொல்ற தொகையை விட 10 மடங்கு நாங்க அதிகமா தரோம். RSS பாஜக இவங்க ரெண்டு பேருமே பேச பாஜக தான். RSS பின்புலம் பாஜக தான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக துடிச்சிட்டு இருக்கு, தமிழ்நாட்டை எப்படியாவது உள்ள வந்துடணும். சோ அப்படி இவருக்கு 2500 கோடி ரூபாய் பணம் பேசப்பட்டது. 500 கோடி ரூபாய் அப்ப கொடுத்தாங்க. விஜயோட இடத்துல வேற யாராவது டாப் ஹீரோவா இருந்தாலும் அவங்க இன்னைக்கு வந்திருப்பாங்க. அவங்க சிவகார்த்திகேயன் வரைக்கும் முயற்சி பண்றாங்க. இப்ப ஃபுல் பேமெண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. அதனால இப்ப தைரியமா எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றாரு. இல்லன்னா அண்ணா வாங்கின 500 கோடிக்கு மட்டும் இங்க ஆக்டிங் பண்ணிட்டு கட்சியை கழிச்சிட்டு ஒரு எலெக்ஷன் நிக்காம போயிடலாம். த்ரிஷா எதுக்கு இந்த டீல்ல தலையிடணும்? இவங்க ஒரு பிராமணர் லாபியை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. பிராமணர்கள் தான் இதை முன்னெடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க நம்புவாங்க. விஜய நம்புறதை விட இன்னைக்கு வரைக்கும் அவங்க த்ரிஷாவை தான் நம்புறாங்க. இருக்க அவங்க கிட்ட ஆதாரங்கள் இருக்கா? ஆதாரங்கள்லாம் யாரு அது அசைன்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட தேவைப்பட்டால் அந்த ஆவணங்கள்லாம் வெளியிடுறது கூட தயாரா தான். இதுல த்ரிஷாக்கு என்ன பண்ணணும்? நீ என்ன ஆக போறீங்க? நான் சிஎம் ஆக போறேன். விஜய்க்காக டீல் பேசும் த்ரிஷா தான். இதெல்லாம் மைண்ட்ல வச்சிருந்தா த்ரிஷா அதை சொல்லியிருக்காங்க. இவ்வளவு ஒரு மோசமான மனிதரை எப்படிங்க ஆதரிச்சு கட்சி ஆரம்பிக்கும் கூட போய் நின்னீங்க? எல்லாமே திருட்டு பசங்களா இருக்கானுங்க. நம்மால் யாராவது ஒருத்தர் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒற்றை அடிப்படையில மட்டும்தான் நானும் ஒரு சிலர், இன்னமும் ஒரு சிலர் இருக்காங்க.